ஹை ஃபியூச்சர் டாக்டர்ஸ் கூட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டவுட் கேட்குறீங்க. எப்படின்னா வித்தவுட் நீட் வந்து, அதாவது நீட் பாஸ் பண்ணால் வந்து அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாமா சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின்ஸ். அது எப்படின்னா வித்தவுட் நீட், அதாவது நீட் பாஸ் பண்ணாமல் வந்து அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கலாம். பட் ஆனால் இந்தியாவில் வந்து எம்சிஐயில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, எஃப்எம்ஜி நம்ம பண்ணுறதுக்கு அலோவ் கிடையாது. ஏன் அப்படின்னா வித்தவுட் நீட் வந்து எப்படின்னா அப்ராட் கண்ட்ரீஸில் வித்தவுட் நீட்டில் படித்தா நம்ம அப்ராட் கண்ட்ரீஸில் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். யூஎஸில் ஒர்க் பண்ணுறோம், துபாயில் ஒர்க் பண்ணலாம், கேனடாவில் ஒர்க் பண்ணலாம். பட் இந்தியாவில் வந்து எம்சிஐயில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து டாக்டராக ட்ரை பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ நிறைய கன்சல்டன்சி பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணி வித்தவுட் நீட்லேயே வந்து எம்பிபிஎஸ் வந்து ரஷ்யாவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு வந்து கால்பர் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு வித்தவுட் நீட் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்தியாவில் எம்சிஏல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, எஃப்எம்ஜி எடுக்க முடியாது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் அப்ராட் கண்ட்ரி தான் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்ற இது, அப்ராட் கண்ட்ரி தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் அப்ராட்லேயே வந்து டாக்டரை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் பண்ணுறது வித்தவுட் நீட் வந்து நீங்கள் பண்ணீங்க, அப்ராட் எம்பிபிஎஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் எம்சிஏல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு பிரச்சனை அப்படின்னா அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து ரஷ்யாவில் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரஷ்யா போயிட்டு ரஷ்யாவில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. சப்போஸ் ரஷ்யன் ஃபெடரேஷனோட கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த போதைப் பொருள், ட்ரக்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அலர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது நீங்கள் மாட்டினீங்க இல்லை ஸ்கேமில் மாதிரி மாட்டினீங்க அப்படின்னா லைஃப் காலி. ஸோ வந்து ரஷ்யன் ஃபெடரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ட்ரக்ஸு, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி நீங்கள் போய் மாட்டினீங்க அப்படின்னா அவங்களாம் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் விட்டு நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வர முடியாது. ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ்னால் ரஷ்யா வந்து டெஃபினட்டாக நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் எதில் மாட்டணும் அப்படின்னா உங்களுக்கு லைஃப் காலி, அங்கேயே வந்து ஜெயிலில் போட்டு வெளியே வர முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நவீன ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் புதுக்கோட்டை பையன், அந்த பையன் என்னென்னா ரஷ்யாவில் ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படிச்சுருக்காப்புல. ஸோ பார்ட் டைம் ஜாப் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வெளியில் போய் டெலிவரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டெலிவரி வந்து ஏதோ சம் ட்ரக்ஸை வந்து டெலிவரி பண்ண சொல்லியிருக்காங்க. டெலிவரி பண்ண சொல்லி அதில் ஏதோ போலீஸ்கிட்ட மாட்டிட்டாங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மாட்டின பிறகு வந்து அவரை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. ஜெயிலில் வந்து எப்படின்னா ரஷ்யன் ஜெயிலில் வந்து 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று உள்ளே கிடந்து சாவும், இல்லை அப்படின்னா இப்போ உக்ரைன் ஏதாவது ஆப்போசிட் ஏதாவது கண்ட்ரிஸ் வந்து வார் வந்ததுன்னா வந்து ஃப்ரண்ட் லைனில் போய் நிற்பாங்க. ஸோ செத்தாக வந்து அக்யூஸ் தானே சாகிறான் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பையனை வந்து உக்ரைன் வாருக்கு வந்து அனுப்பிச்சுட்டாங்க ஃப்ரண்ட் லைனில். பட் அதிர்ஷ்டவசமாக வந்து திரும்ப வந்துட்டாப்புல. பட் ஆனால் வந்து இன்னும் வந்து ரஷ்யன் ஜெயிலில் தான் வந்து இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து ரஷ்யாவில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் கம்ப்ளீட்டாக காலி. ஸோ ட்ரக்ஸில் வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா சொல்லுங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரஷ்யா, பிலிப்பைன்ஸு, ஜார்ஜியா இந்த மாதிரி கண்ட்ரிஸை மேக்ஸிமம் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள கண்ட்ரி, அதாவது கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ஸோ கிர்கிஸ்தான்லாம் வந்து உங்களுக்கு அருமையான கண்ட்ரி, எந்த பிரச்சனையும் இல்லை. ட்ரக்ஸு அந்த மாதிரி எதுவுமே வந்து இங்கே வந்து அதிகமாக இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்குது கண்ட்ரி. ஸோ இந்தியன்ஸுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியன் எம்பசி வந்து பேசிக்காக அந்த சிட்டியில் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து அந்த சிட்டியை வந்து எம்பசி வந்து கான்டாக்ட் பண்ணுற அளவுக்கு யூனிவர்சிட்டிஸில் எம்பசி வந்து இந்தியன் ஃபாரின் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸோட டைப்பில் கேரளா இருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும். அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து சூஸ் பண்ணுறது நிறைய யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுட்ருவாங்க. ஒரு ஏஜென்ட்டை போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து சூப்பர் யூனிவர்சிட்டி, சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கும் எல்லாமே சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க. பட் அங்கே போயினா தான் அங்கே உள்ள அந்த சர்வை பண்ணுற பேர்டன் வந்து உங்களுக்கு அந்த சர்வை பண்ணுற பேர்டனாக வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கே வந்து அட்மிஷன் போடணும், கமிஷன் வாங்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. தவிர உங்களுக்கு அந்த லைஃப் பேர்டன் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ ரஷ்யா பக்கம் போய் மாட்டிக்காதீங்க. ரஷ்யாவே அந்த சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் பிலிப்பைன்ஸ் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா
என்சிஏல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் நம்ம இதை இது பண்ணி ரொம்ப நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சும்மாவே வந்து எஃப்எம்ஜி எழுதாமே தரான் ஃபிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு தவறு மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி படிச்சுட்டு அக்செப்ட் பண்ணாமே இது என்சிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமே வந்து சும்மாவே தரான். ஸோ அதே மாதிரி தான் ஜார்ஜியா பார்த்திங்கன்னா ஜார்ஜியா வந்து இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. பட் அங்கே உள்ள சர்வைவிங் கொஞ்சம் பர்டனாக இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் வந்து ஜார்ஜியா வந்து மேக்ஸிமம் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிர்கிஸ்தானில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸே இருக்குது. ஸோ கேஎஸ்எம்ஏ, ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போனாலும் வந்து அட்மிஷன் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ அட்மிஷன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. அட்மிஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அப்பர் ஏஜ் வந்து உங்களுக்கு லிமிட் கிடையாது. எப்போனா போய் நீங்கள் எம்பிபிஎஸ் ப்ராப்ளம் படிச்சுக்கலாம். ஸோ கிர்கிஸ்தானில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீட் வந்து பாஸ் பண்ணிக்கணும் அவங்களோட கண்ட்ரியோட ரூல்ஸு. ப்ளஸ் வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி வந்து சேர்றது வந்து அலோவ் பண்ணுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 16 வயசுல போய் படிக்கணும். 16 வயசில் ஏன் படிக்கிறான்னா வெளியே ஏன்னா 16 வயசில் போனான்னா அவன் வந்து 6 இயர் படிச்சுட்டு 6 இயர் படித்தானா ஒரு 23 வெளியே வரலாம். அப்படிலாம் வந்து பண்ண மாட்டான், போயிடுவாங்க. பட் அங்கே போய் வந்து அவங்க அந்த இது யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு ஏஜ் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சுருக்கோம். இல்லை ஒரு சில பேர் படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லலாம். பட் அது வந்து உங்களுக்கு இப்போ 18, 17 இயர்ஸ் ப்ளஸ் வந்து 5 இயரோ 6 இயரோ இருக்கிற கண்ட்ரி 6 இயர் அப்படின்னா 17 இயர்ஸ்னால் 23, 24 தான் கிராஜுவேஷன் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் அங்கேயே ஃபாரினில் இருந்தால் அப்போ தான் டிகிரி கொடுப்போம்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி அனுப்பிச்சிருக்கு. சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து ஓவராக இது பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெல் பண்ணுறது. அது வந்து ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஸ்கி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 234 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெல் பண்ணிடுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் கண்ட்ரோல் இல்லை. ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் வந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் பண்ணிவிட்டு ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெல் பண்ணிடுறாங்க. என்ன ரீசன் அவங்க சொல்கிறாங்க யூனிவர்சிட்டியில் சரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லை, கிளாஸ் வந்து சரியாக அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரீசன் சொல்லுவாங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்து அப்போது எல்லா ஃபாரின் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இயர்ஸுமே பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வைஸ் இந்தியல் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்குன்னா அந்த மாதிரி உங்களுக்கு செமஸ்டர் வைஸ் உள்ள இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செமஸ்டர் இப்போ அந்த சப்ஜெக்ட் இது பண்ணாங்கன்னா செமஸ்டர் ஃபெயில் ஆகணும். அந்த செமஸ்டர் நம்ம எக்ஸாம் வந்து அடுத்த கிரெடிட்னு சொல்லிட்டு வரும். ஸோ கிரெடிட்னா அந்த இயரை வந்து அடுத்த எப்போ அந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் என்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயரில் தான் ஜாயின் பண்ணி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்தியன் எம்பஸ் இதில் வந்து இப்போ இந்தியன் எம்பசினாலேயோ அந்த ஸ்டூடெண்ட்னாலேயோ ஒன்றும் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் இன்க்ளூட். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் பர்டன் இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யாவில் வந்து ரொம்ப பர்டன் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரஷ்யா சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அட்மிஷன் வேணும், ஃபர்தராக அதுக்கு மெடிக்கல் யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கீழே நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஜென்யூனான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், காலேஜ் ரிவ்யூஸ், ஹாஸ்டல் எப்படி இருக்கும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவ்வளோ தான், மெஸ் என்னென்ன ஃபுட்டு கிடைக்கும், உங்களுக்கு எல்லாமே A to Z வந்து நம்ம டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு போய் அப்ராடு எம்பிபிஎஸில் ஜாயின் பண்ணி ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் இருக்கும். ஸோ அப்ராடு எம்பிபிஎஸ் பண்ணுறது ஈஸி தான். பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போது இந்த இயர்ஸ்லாம் நிறையா பேர் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் என்னோடய சிஸ்டம் வந்து கிர்கிஸ்தான் நாட் த பெஸ்ட் கண்ட்ரி. எந்த பிரச்சனையும் இல்லை. 54 monthsனால் 5 years + 1 year இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. ஆனால் மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 + 1 year வரும். அது 6 year கோர்ஸ் + 1 year இன்டர்ன்ஷிப் வாங்கி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்லாம் இருக்குது.
அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா என்எம்சி அண்ட் என்சிஐ அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் திங் பார்த்தோம்னா இங்கிலீஷில் தான் வந்து அந்த மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே இருக்கிற மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா 19 சிலபஸ் இருக்குது. 19 சிலபஸ்மே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். இப்போ 19 சிலபஸ் என்னன்னு சில பேர் கேட்குறாங்க. 19 சிலபஸ் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இஎன்டி, ஆப்தமாலஜி, கைனகாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ஃபுல்லாமே 19 சப்ஜெக்ட் வந்து நமக்கு இந்தியன் சிலபஸில் இந்தியாவில் மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதே ஸ்ட்ரக்சர் அதே லெசன் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து அப்ராடில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கிடையாது மீன்ஸ் சில யூனிவர்சிட்டிஸ் தான் அப்படி பண்ணுறாங்க. மற்ற எல்லா யூனிவர்சிட்டியுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எம்சிஏ ரெகுலேஷன்ஸ் பார்க்கணும். எம்சிஏ ரெகுலேஷன்னா 19 சப்ஜெக்ட் சிலபஸ் வந்து நீங்கள் அப்ராடில் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டியை மட்டும் தான் எம்சிஏ வந்து ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டி எப்படி சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ரிவ்யூ வந்து இப்போ கரெக்டாக கொடுக்குறவங்க உங்களுக்கு பேசும்போது தெரியும் போய் ஃப்ராட் பேசுகிறாங்க, இது வந்து ப்ரூவ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நீங்கள் பேசும்போதே வந்துட்டு அவங்கள்ட்ட நல்ல ஓரளவுக்கு அவங்ககிட்ட வந்து அவங்க ஏதாவது மாற்றி பேசுகிறாங்க, இல்லை ஏதாவது அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு எனக்கு இது பண்ணுறது ஏஜென்சி வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஏஜென்சி நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாதிரியே பேசுவாங்க. ஸோ ஏஜென்சி வந்து 99% வந்து இந்த அப்ராடு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரபிள் ஆகிறதுக்கு பர்டன் ஆகிறதுக்கு ஏஜென்சி தான் காரணம். ஸோ ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீஸ் வந்து இப்போது ஏஜென்சி பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா 2-3 ஃபீஸ் ஸ்ட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லா ரிச்சாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இது பண்ணி போடுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலினா நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது, இல்லை லோ கிளாஸ் ஃபேமிலினா லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா வந்து இப்போது இந்த ஸ்கேம் பண்ணுறாங்க இந்த ஏஜென்சி. ஸோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட போயிட்டு வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதாவது ஏஜென்சி பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் ஃபெடரேஷன்ஸ், ரஷ்யன் கண்ட்ரி, ஜார்ஜியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் மேக்ஸிமம் வந்து இது பண்ணுவோம். ஏன்னா அங்கே யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமிஷன் அதிகமாக கொடுக்குற யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து லோக்கல் லைசன்ஸ் எல்லாமே வந்து சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ரன் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும், கேர்ஃபுல்லாக பண்ணணும். யூனிவர்சிட்டியோட ஸ்ட்ரென்த் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. யூனிவர்சிட்டியில் வந்து எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, யூனிவர்சிட்டி வந்து எப்படி ரன் ஆகிட்டு இருக்குது, எதுவும் ப்ராப்ளம்ஸ் இப்போதும் கிரைசிசஸ் எதுவும் இப்போ ரீசெண்டாக எதுவும் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருந்துச்சா, இல்லை அந்த யூனிவர்சிட்டியில் வந்து எம்சிஏ ரெகுலேஷன்ஸு ஃபாலோ பண்ணுறாங்களா, அதில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சா, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டான யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் அட்மிஷன் போடணும். கரெக்டான யூனிவர்சிட்டிஸ் எப்படி சொன்னால் ஒரு நீங்கள் ஒன்றும் நெட் சோர்ஸஸ் இருக்காது. யூனிவர்சிட்டிஸ் வந்து டீட்டெயில்ஸ் எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கா, இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் லோடு எப்படி இருக்குது, அந்த மெடிக்கல் காலேஜ் வந்து சிட்டியில் இருக்கா இல்லை அவுட்டரில் இருக்கா, ஃபுட்டு வந்து எப்படி இருக்கும், மந்த்லி வந்து ஃபுட்டு வந்து எவ்வளோ பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்களா, அதில் ஒய்ஃபை, லாண்ட்ரி இந்த மாதிரி எதுவும் அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, அந்த சர்வீஸ் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, எப்படி வந்து மெஸ் வந்து பஃபே சிஸ்டமா இல்லை எப்படி அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சவுத் இண்டியன் ஃபுட்டு கிடைக்குமா, ஏன்னா அந்த மெனு வந்து என்னென்ன இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரொம்ப இது பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ் போய் ஜாயின் பண்ணணும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து இப்போ வந்து ஏஜ் வந்து எனக்கு வந்து 28 ஆகுது, 30 ஆகுது. இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் கேட்குறேன். தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அதாவது லோ ஏஜ் லிமிட் வந்து 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடணும். அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது.
இப்போ நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. நீட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது, ஒன்லி வந்து லோயர் ஏஜ் லிமிட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு டிகிரி எம்பிபிஎஸ் வந்து ப்ரைவேட். ஸோ எம்பிபிஎஸ் ப்ரைவேட் ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து நல்ல யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான், எம்சிக்யூஸ் பேஸ்டு எக்ஸாம் தான், வைவாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே பார்த்தீங்கன்னா வைவா கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வைவா மீன்ஸ் உங்களுக்கு தெரியுங்களா, டேரெக்டாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி வந்து இப்போ வைவா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அட்மிஷன் பண்ணணும், ஃபர்தராக வந்து டீட்டெயில்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை வேறு யூனிவர்சிட்டிஸ்னா எனக்கு வந்து இந்த கண்ட்ரியில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டு வந்து படிக்கிறாங்க, இந்த கண்ட்ரியில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடாதீங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா இப்போ அப்ராட் கண்ட்ரீஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிட்டு அங்கே உள்ள சுச்சுவேஷன் உண்மையை சொல்ல மாட்டாங்க, ஈவன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டை வச்சு அட்மிஷன் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கமிஷன் கொடுத்து அந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸு பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்து நமக்கு உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஸோ அங்கே போனப்போ தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டை என்ன பண்ணுவீங்க, சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே சரி அதை அந்த பதவியை ஜாயின் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பஸ்கி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து லோக்கல் லைசன்ஸு கிடையாது, ஆனால் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1000 மெம்பர்ஸ் வந்து அங்கே அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 200 பேர். ஏன்னா அப்ராட் கண்ட்ரீஸ் பொறுத்தவரை ஒரு இயருக்கு வந்து இவ்வளோ பேருக்கு தான் டிகிரி ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நாம்ஸ் படி பார்த்தா தான் அதனால தான் அவங்க வந்து கொஞ்சம் பேரை வந்து எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெல்னு சொல்லுவாங்க, வெளியே அனுப்புறது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து மாட்டிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து எம்பிபிஎஸ் டிகிரி வந்து அப்ராட் தான் பண்ணணும்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நீட் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே போதும். ஈஸியாக வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி அட்மிஷன் வந்து பண்ணுறது நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதின பிறகு உங்களுக்கு மார்க் தெரியுங்களா, நம்ம ஜஸ்ட் பாஸ் ஆகும், இந்த மார்க் கூட வரும், நமக்கு ரிசல்ட்டு நீட் அதாவது கவர்மெண்ட் சீட் கிடைக்காது, கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, இல்லை பார்டரில் இருக்குது, அந்த மாதிரினா டக்குன்னு வந்து நீங்கள் யோசிக்காமல் வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் கிர்கிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து அட்வான்ஸாக வந்து நீங்கள் போகணும். ஏன்னா சீட் ஃபுல் ஆகிடுச்சுன்னா அடுத்து இது பண்ண முடியாது. ஸோ இந்த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஎஸ்எம்ஏல அட்மிஷன் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்து நிறைய கேட்டாங்க. பட் நம்ம லேட்டாக கேட்கும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் போட்டிருக்கு, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. ஸோ அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம வந்து அதில் மூவ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீட் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. 30 lakhs 40 lakhs வரைக்கும் போகும் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து போச்சு. ஸோ அதனால் வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. காம்படிஷன் ஹெவியாக இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா யார் வந்து நீட்டாக இது பண்ணுறாங்கன்னா ரிச் ஃபேமிலி இருக்காங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க, லோ கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க. இப்போ அப்ராட் கண்ட்ரீஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் ஃபேமிலி தான் வந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்க பேங்க் லோன் பேஸ் பண்ணியிருக்கிறது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் கிராமத்துலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. நிறையா அப்படின்னா கிராமத்தில் வந்து ரொம்ப இன்கம் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து அவன் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிராமத்து பசங்களுக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவங்களுக்கு வந்தால் ஓரளவுக்கு ரீசனபுளாக ரொம்ப எக்ஸசிவாக போவாங்க. எம்பிபிஎஸ் வந்து ரீசனபுளாக வந்து நம்ம எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சோம். ஸோ எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிராமத்து பசங்களுக்கு செட் ஆகும், கிராமத்துலனா இன்கம் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ வந்து கோர்ஸ் ஃபீஸ் கட்டணும், மெஸ் ஃபீஸ் கட்டணும், அங்கே லைவ் தங்குறதுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஜெயினான இருக்குது மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் தான் உங்களுக்கு ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டில், வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் காஸ்ட்டில் எம்பிபிஎஸ் பண்ணுற ஒரு யூனிவர்சிட்டிஸ் ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோ காஸ்ட்டில் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே ஒரு 16 lakhs to 18 lakhsலேயே உங்களுக்கு ஹோல் எம்பிபிஎஸ்மே நீங்கள் முடிக்கிற மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதை மீறி போனீங்கன்னா உங்களால் வந்து எங்கேயுமே எம்பிபிஎஸ் படிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் ஹையர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு வந்து உங்களுக்கு இந்தியன் ஃபுட், சவுத் இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்குது. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இருக்குது. ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஓன் அதாவது மெயின் 2 கேம்பஸ் இருக்குது. மிஸ் கேம்பஸ், மெயின் கேம்பஸ் இருக்குது. ஓரளவுக்கு வந்து உங்கள் ரீசனபிளாக வந்து எம்பிபிஎஸ்க்கு என்ன இது பண்ண முடியுமோ லோ காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பண்ணுங்க. ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபுட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 to 9,000 இந்த மாதிரி ரேஞ்சில் பே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து அப்ராடில் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறையவே தெரியல. ஏன் அப்ராடு போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 40 லட்சம் 50 லட்சம் வந்துடும். இங்கே வந்து 1.5 கோடி கேட்குறாங்க, அங்கே 50 லட்சம் வந்துடும். அதனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்டு முடியும். அதே மாதிரி எம்சி வந்து எல்லாமே என்எம்சி, எம்சிஏ கைடன்சி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அட்மிஷன் பண்ணுறது லேட் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதத்துலேயே முடிய போகுது. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிராமத்து பசங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற ஒரு ஐடியாவே இருக்குது. கிராமத்து பசங்க தெரியாது. நேராக போய் ஒரு கன்சல்டன்சியில் போவோம். கன்சல்டன்சி வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 3 லட்சத்தை 4 லட்சத்தை வாங்கிட்டு ஆனால் ஒரு அட்மிஷன் எங்கேயாவது ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போவோம். ஃபீஸ் கம்மியாக இருக்கும் போங்க அட்மிஷன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ரிட்டர்ன் திரும்பி வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணி தரது என்னோடய பொறுப்பு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லா கிராமத்து பசங்களுக்கும் எனக்கு வந்து டவுன் பசங்க வேணாம். டவுன் பசங்க வந்து சிட்டியில் இருக்க பசங்க வந்து எப்படியா பொழைச்சிப்பாங்க, அவங்களுக்கு 4 டீட்டெயில்ஸ் தெரியும். 4 பேர்கிட்ட 5 பேர்கிட்ட கூட விசாரிப்பாங்க. விசாரித்து அவங்க வந்து ஒரு இன்கம் உள்ளவங்க. அதனால் வந்து அவங்க ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து கிராமத்து பசங்க, நீட்டில் பாஸ் பண்ண முடியாத பசங்க எப்படி வந்து எம்பிபிஎஸ் பண்ணுறது, எம்பிபிஎஸ் பண்ண முடியுமா அவங்களால ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ லோ காஸ்ட்டில் வித் பேங்க் லோனோட வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ நான் மெயினாக வந்து கிராமத்து பசங்க மட்டும்தான் வந்து டார்கெட் பண்ணி கிராமத்து பசங்க வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சேனல் டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டீம் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அட்மிஷன் வந்து நம்ம பண்ணிடுவோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சுங்களேன். என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் வேணும், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், ஏஜென்ட் மூலமாக போய் நம்பி வந்து வாழ்க்கையை இழந்துடாதீங்க. ஸோ ஒவ்வொருமே நான் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ரீசன்ஸ் ட்ரெண்ட் எப்படின்னா எல்லாமே மணி மைண்டாகவே யோசிப்பாங்க. ஒரு பையன் வந்துட்டாங்கிறப்ப ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் போட வர்றான் அப்படின்னா ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எவ்வளோ வந்து கமிஷன் வாங்க முடியும், உங்கள்கிட்டே வாங்குவாங்க, யூனிவர்சிட்டிலேருந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இப்போது எல்லா பேருமே வந்து எல்லா ஹியூமன் பிரைனுமே வந்து மணி மைண்டட் பிரைன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வேணும். ரொம்ப லோ கிளாஸ் ஃபேமிலி பேங்க் லோனோட படிக்கணும், பேங்க் லோன் வாங்கணும், வாங்கி எம்பிபிஎஸ் படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். பேங்க் லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேங்க் லோன் சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் லோன் பற்றி எப்படி சார் இருக்குது, அப்ராட் எம்பிபிஎஸ் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேங்க் லோன் தர மாட்டாங்க. ஸோ போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு போய் அட்மிஷன் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு 1 இயர் அங்கே இருந்தால் தான் அதுக்கு பிறகு வந்து நம்ம பேங்க் லோன் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ போனோடனே வந்து நான் இங்கே இருக்கேன், இப்போ தான் அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு பேங்க் லோன் கொடுங்க அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட ஐடி கார்டு, இந்த யூனிவர்சிட்டியோட ப்ராஃபிட் சர்டிஃபிகேட், அந்த யூனிவர்சிட்டியோட ஐடி கார்டு எல்லாமே வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு ஃபைலில் ஃபார்ம் பண்ணி
பேங்க்கில் போய் கொடுத்தா தான் அவங்க வந்து அது என்னென்னு பார்த்துட்டு லோன் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கே இருந்துகிட்டே வந்து நமக்கு லோன் ஆரம்பத்துலேயே போய் லோன் கிடைக்குமானா அது வந்து வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு இயர் ஜாயின் பண்ணிட்டு செகண்ட் இயரில் வந்து நம்ம லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வேணும். எப்படியாவது வந்து நான் வந்து கிராமத்து பையன், வில்லேஜ்லேருந்து வர பையன், லோ கிளாஸ் ஃபேமிலி, எனக்கு எம்பிபிஎஸ் தான் வேணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ முடிஞ்சு என்னால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ சிம்பிளாக ஈஸியாக வந்து உங்களுக்கு லோ காஸ்ட்லேயே வந்து எம்பிபிஎஸ் முடிக்கிற மாதிரி நான் வந்து அட்மிஷன். ஏன்னா வந்து இப்போது அப்ராட் எம்பிபிஎஸ் இப்போ நான் வந்து பண்ணனால இப்போ ஏன்னா அங்கே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி என்ன சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, அதனால் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் என்னென்ன யூனிவர்சிட்டியில் வந்து என்னென்ன ஃபீஸ் வந்து இருக்குது அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ அதனால தான் வந்து உங்களை நான் அதை ஷேர் பண்ணுறேன். மெயினாக வந்து கிராமத்து பசங்க வந்து ஏஜென்சி நம்பி போனீங்கன்னா உங்களுக்கு மணி, ஏன்னா அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் பையனுக்கு கூட அமௌண்ட் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ எப்படியா படிக்க வச்சிடலாம், டாக்டருக்கு படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களும் டாக்டர் இப்போ எப்படியாவது நீட்டில் வந்து ரிஸ்க் கிடைக்கும்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. பட் வந்து இப்போ காம்படிஷன் ஹெவியானதுனால ஸோ நீட்டில் வந்து அவ்வளோ எம்பிபிஎஸ் அதாவது நீட் பாஸ் பண்ண முடியாமல் கட் ஆஃப் குறைஞ்சி சீட் கிடைக்காம போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எய்மோடு இருக்க கிராமத்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z வந்து ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸுமே வந்து கைடன்ஸ் பண்ணி என்னோடய கேரில் வந்து உங்களுக்கு ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸுமே பார்த்திங்கன்னா கேர் பண்ணி கம்ப்ளீட் பண்ண வச்சோம். ஸோ எனக்கு வந்து கிராமத்து பசங்க மட்டும் கான்டெக்ட் பண்ணேன். உங்கள் கிராமத்து பசங்களுக்கு என்னென்ன கைடராக வந்து ஒரு பெஸ்ட்டு கைடராக வந்து நான் வந்து இது பண்ணி உங்களுக்கு ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக வந்து நான் கைட் பண்ணி உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்லுவீங்க, சரி ஓகே ஒரு அட்மிஷன் போட்டோம் பெட்டராக பண்ணி கொடுக்குறாரு, நீங்களே 4 பேர்த்த அனுப்பிச்சுடுவீங்க, ஒரு நல்லா பார்த்துப்பாரு, கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் ரிப்பீட்டடாக வந்து திரும்ப சொல்கிறேன். கன்சல்டன்சி மட்டும் அப்ராட் மெடிக்கல் கன்சல்டன்சி எப்பயுமே சொல்லி முழுக்க வந்து போய் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கேமில் போய் மாட்டிக்காது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து சார் இப்போ லாஸ்ட் இயர்லாம் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரஷ்யாவில் படித்து டிஸ்கன்யூ. ஸோ ரஷ்யாவில் படித்து அவர் 3rd இயர் படிச்சிருக்காரு. 3rd இயர் படிச்சுட்டு இப்போ வந்து வேறு யூனிவர்சிட்டியில் கண்டினியூ பண்ணோம்னா அப்படி வாய்ப்பாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் இயரில் நான் எந்த யூனிவர்சிட்டியில் டிஸ்கன்யூ பண்ணீங்களோ அதே யூனிவர்சிட்டியில் நீங்கள் அடுத்து வேணா 1 இயர் கழிச்சு கூட நீங்கள் திரும்ப ஜாயின் பண்ணி படிச்சிடலாம். ஆனால் வேறு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. தப்பாக போய் மாட்டிக்காதீங்க. மாட்டினீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து டோட்டலி காலி. ஸோ நல்லா வந்து பொறுமையாக யோசிச்சுட்டு நல்லா வந்து விசாரிங்க. ஃபஸ்ட்டு விசாரித்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி யார் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் வந்து சின்ன பிள்ளை கிடையாது, ஒரு 17 இயர்ஸ் ஓல்டு. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ ஃபோன் இருக்குது, மொபைல்லேயே வந்துட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா இன்டர்நெட் தட்டினீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸ் வருது. ஸோ அவ்வளோதான். வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போலாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்குறது. பட் வந்து கரெக்டான பர்சனுக்கு போய் நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் ரிப்பீட் பண்ணி நார்மலாக வந்து கேர்ள்ஸ் சொல்கிறேன். கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி ரொம்ப லைஃப் வந்து பாதி போய் ஸோ அடுத்து மேரேஜ் பண்ணணும் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க. முடியாமல் அப்ராட் கண்டிஷன் போய் எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணி அதையும் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணாமல் விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவசரப்பட்டு நீங்கள் கன்சல்டன்சி வந்து அதை வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வாங்கிடுவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க ரொம்ப சேவ் பண்ணி மணியை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது. லாஸ் பண்ணி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் நார்மலாக வந்து அங்கே இது பண்ணுறாங்க இங்கே இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணி போயிட்டு ரொம்ப லாஸ் பண்ணி ஃபேமிலியும் லாஸ் ஆகி கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி விட்றீங்க. ஸோ அப்போ ஃபேமிலி வந்து எப்படின்னா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு இவ்வளோ கொஞ்சம் அமௌண்ட்டு சரி பொண்ணுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணி வச்சாங்க.
அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் வேணும், ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை அட்மிஷன் சீப் அண்ட் பெஸ்ட்